2nd November 2025. Subject பொருள் கேசவ விநாயகம்ஜி பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் உடைய மிக பெரிய துரோகி. எனவே அவராகவே பதவி விலக வேண்டும் என்பது பல லட்சம் தொண்டர்களின் விருப்பம். அன்பார்ந்த தாமரை உள்ளங்களுக்கு, மூத்த முன்னாள் தலைவர்கள், முன்னாள் நிர்வாகிகள், பதவியின்றி இருக்கும் இந்நாள் தொண்டர்கள், இந்நாள் நிர்வாகிகளால் வஞ்சிக்கப்பட்ட தொண்டர்கள், வஞ்சிக்கப்பட்ட மகளிர்கள் மற்றும் செய்வது அறியாமல் தவிக்கும் உணவுபூர்வமான கட்சி தொண்டர்கள், உங்கள் அனைவருக்கும் உங்களில் ஒருவனான டாக்டர் ராஜேந்திர நாயுடுவின் அன்பான வணக்கங்கள். நம் கட்சியில் நடந்து கொண்டிருக்கும் உட்கட்சி பூசல்கள், மாநில அளவில் உள்ள தலைவர்களின் கோஷ்டிகள், அவர்களை சார்ந்த தொண்டர்களின் கூட்டம், பேனர் போடுவதில் வாக்குவாதம், யார் ஃபோட்டோ பெரியது யார் ஃபோட்டோ சிறியது, பணம் கொடுத்து பதவி வாங்கி அதை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கும் சம்பந்தப்பட்ட மாநில அமைப்பு செயலாளர் திருவாளர் ஸ்ரீ கேசவ விநாயகம்ஜி அவர்கள், அவருடைய அமைப்பு பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள், தமிழ்நாடு முழுவதுமாக அவர்களுடைய அட்டகாசங்கள் வலிமை பெற்று உள்ளது. அவர்கள் கையில் மாவட்ட தலைவர்கள், அவர்களுக்கு கீழே உள்ள நிர்வாகிகள் அனைத்திலுமே பணம் விளையாடுகிறது என்பதை ஊரே அறியும். அணிப்பிரிவு தலைவர்கள் அவர்களாகவே திறமை உள்ளவர்களை நியமித்தால் மாவட்ட தலைவர் ஒப்புதல் இல்லாமல் அது செல்லாது. மாவட்ட தலைவர் பெருங்கோட்டம் ஒப்புதல் இல்லாமல் அதுவும் செல்லாது. பெருங்கோட்டம் அவர்களுக்கு தலைவரான அமைப்பு செயலாளர் கேசவஜி அனுமதி இல்லாமல் செல்லாது. இப்படி தமிழகம் முழுவதுமாக கட்சியின் நேர்மை வரம்பை மீறி கட்சியை கூறு போட்டு அவருடைய தாத்தா வீட்டு சொத்து போல விற்றுவிட்டார் இந்த துரோகி கேசவஜி. அவர் எப்படியாவது போகட்டும் என்றால் அவருக்கு கீழே உள்ள பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்களையும் எல்லா வகையான முறையற்ற செயல்களில் ஈடுபடுத்தி உள்ளார். கட்சி தொண்டர்களாக நீங்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. 110% நிர்வாகிகள் இருக்காங்க. அவர்களுக்கு ஜால்ரா போடுற கூட்டம் ஒரு 10%. மீதமுள்ள 80% பேர் கட்சியின் பால் உணவுபூர்வமாக இன்றும் செயல்பட்டு கொண்டு உள்ளார்கள். மோடிஜி, அமித்ஷாஜியின் பேரில் அவர்கள் கொண்டுள்ள அக்கறை அவர்களை கட்சிக்குள் இணைத்து வைத்துள்ளது. சிறப்பாக செயல்பட்ட பல முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் அதே உணவுபூர்வுடன் இருக்கிறார்கள். சிறப்பாக செயல்படுபவர்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாலும் உங்கள் இலக்கு தெளிவாக இருக்கும்போது கவலை வேண்டாம். தெரு நாய்கள் குறைக்கும், கடிக்கும். ஆனால் அதை ஆளுகின்ற திறமை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ஒரு சில கேடுகெட்ட நிர்வாகிகளுக்காக கட்சியில் இல்லை. நம் பிஜேபி கட்சி ஒரு தேசிய கட்சி, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட பெரிய ஆலமரம் போன்றது. அதை இந்த திருடர்களால் அடிக்க முடியாது. ஒரு சிலர் கட்சியின் பெயர் கெடுகிறது என்று சொல்லலாம். அதனால் நடக்கும் அடாவடித்தனத்தை கேட்காமல் விட்டால் இந்த திருட்டு கும்பல்களால் தான் நம் கட்சிக்கு ஆபத்து, பெயரும் கெடுகிறது. ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், கேசவ விநாயகம்ஜி பதவியில் இருந்து ஒழிந்தால்தான் கட்சி மேம்படும். இது பலருடைய கருத்து. அவருக்கு ஜால்ரா போடுகின்ற கும்பல்கள் அவர் பதவி இருக்கும் வரை, பதவி விலகிய பிறகு ஒரு நாய் கூட அவரை மதிக்காது. அவர் பதவி விட்டு போனார்னா இவங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு உடைஞ்சிடும். மற்றவங்களுக்கெல்லாம் அவருடைய 5000 கோடிக்கு மேல் உள்ள பெனாமி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். மாநில தலைவர்கள், இந்நாள் முன்னாள் அணி தலைவர்கள், இந்நாள் முன்னாள் யாருக்கும் அதிகாரம் இல்லை. கேசவ்ஜி என்கின்ற ஒற்றை தலைமை, இதை ஏன் தேசிய தலைவர்கள் கண்டும் காணாமல் உள்ளார்கள் என்பது பலரின் கேள்வி. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி, இந்நாள் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன்ஜி எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. கேசவ்ஜியால் பணம் வாங்கி பதவி பெற்றவர்கள் எப்படி மாநில தலைவர் சொல்படி நடப்பார்கள்? ஒரே ஒரு தீர்வு, இந்த பெரிய திருடன், கட்சி துரோகி கேசவ விநாயகம்ஜி பதவி விலக வேண்டும். கொள்ளையடித்த அனைத்து பெனாமி சொத்துக்கள், அவரின் அக்கா மகன் மீது உள்ள கன்னியாகுமரியில் உள்ள சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும்.
கேசவஜி நம் பிஜேபி கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பெரிய துரோகம் செய்துவிட்டார். எந்த பிஜேபி தொண்டரும் இவரை மன்னிக்க மாட்டார்கள். தேசிய தலைமையும் உண்மையை அறிந்து சம்பந்தப்பட்ட அனைவரையும் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு சிறப்பாக செயல்படுபவர்களை உடனடியாக உள்ளே கொண்டு வர வேண்டும். இது தேர்தலுக்கு உதவும். ஒரு முக்கிய குறிப்பு என்னவென்றால், உணவுபூர்வமாக செயல்படும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். கேசவ விநாயகம்ஜி மற்றும் அவரை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் பதவிக்காலம் நேரம் எண்ணப்பட்டு வருகிறது. அவர்களின் ஊழல்கள் டெல்லி தேசிய தலைவர்களுக்கு ரிப்போர்ட்டுகள் சென்றபடி உள்ளன. பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் தலைமை கேசவஜியை நீக்குவார்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. திறமை உள்ள நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து கட்சி வளர்ச்சிக்கும் ஓட்டுக்கும் பாடுபட வேண்டும். திறமையற்ற ஊழலில் புரளுகின்ற இந்நிர்வாகிகள் எந்த கொம்பனாக இருந்தாலும், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருக்கலாம், மாவட்ட தலைவராக இருக்கலாம், ஒன்றிய கிளை தலைவர்களாக இருக்கலாம், தகுதி இல்லாத திறமை இல்லாதவங்களாக இருந்தால் அவர்களுடைய லிஸ்ட்டை வெளியிடவும் அதை மாநில தலைவர் மற்றும் தேசிய தலைவர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். அவர்கள் பணம் கொடுத்து பதவி வாங்கினாலும் கட்சி ஒருபோதும் கேரண்டி கொடுக்காது. ஏனென்றால் கட்சி திறமை ஆளுமை உள்ளவர்களுக்கே பதவிகள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை வகுத்துள்ளது. பணம் கொடுத்தால் பதவி கேரண்டி என்று இல்லை. சரியாக செயல்படாவிட்டால் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள். அதனால் பணம் யாருக்கு கொடுத்தீர்களோ அவரிடமே நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கட்சி ஒரு பொறுப்பு ஏற்காது. அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த ஒற்றை மனிதன் கேசவ விநாயகம்ஜி அனைத்து கட்சி தொண்டர்களை தலைகுனிய வைத்துள்ளார் என்பது நிதர்சனமான உண்மை. தங்களின் அன்பார்ந்த டாக்டர் ராஜேந்திரன் நாயுடு, BE.ME FIE D.Lit, வேலூர் மாவட்டம், அண்ணா யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்றவர், முன்னாள் அரக்கோணம் தொகுதி MP வேட்பாளர் 2019 தேர்தல், முன்னாள் திருப்பத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் ஊராட்சி கவுன்சிலர் தேர்தல் 2022, முன்னாள் சட்டமன்ற பொறுப்பாளர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி 2021, தமிழ்நாடு பிஜேபி மெம்பர் சின்ஸ் 2019. என்னுடைய மொபைல் நம்பர் 9972504008. Again I repeat, 9972504008. என்னுடைய இமெயில் ஐடி rajnidhi4@gmail.com. It's RAJNIDIHE4@gmail.com. நன்றி, வணக்கம்.